பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அதோ பார், ஊழிக்காலத்தை உருவாக்குகிறார். தெரிந்து கொள் அர்ஜுனா, பிதாமகர் எத்தனை பயங்கரமாக போராடுகிறார். பிதாமகரை தடுத்து விடு, அவர் மேல் பானம் தொடு. எடு காண்டீபத்தை. பார்த்தா, இப்படியா உன் கரங்கள் நடுங்குவது? சரியாக பிடி. பிதாமகரே, அர்ஜுனா, ஏன் இந்த குழப்பம்? வலிமை முழுவதையும் பயன்படுத்தி செயல்படும். இப்போது பிதாமகரின் நெஞ்சை நோக்கி சீறிச் செல்லட்டும் உன் அம்பு. உன் அம்புகள் இன்று பிதாமகரின் தேகத்தை தொட்டு வணங்கிச் செல்கின்றன. கேசவா, நான் அம்பு விடுகிறேன் பிதாமகர் மீது. இல்லை, இது நீ விடும் அம்பு இல்லை அர்ஜுனா. அர்ஜுனனின் அம்பு என்றால் மலையை தகர்க்கும் சக்தி உள்ளது. பூமியை பிளந்து பாதாளம் செல்லக்கூடியது. நீ நடிக்கிறாய். பிதாமகரை அடிப்பது போல் அம்பால் அர்ச்சனை அல்லவா செய்கிறாய்? இவ்வாறு பேரனுக்கும் தாத்தாவிற்கும் உள்ள அன்பினை காட்டவா போர்க்களம் வந்தாய்? கேசவா, நான் என்ன செய்வது? என்ன கேள்வி? யுத்தம் செய். பிதாமகரை கொன்றுவிடு. எப்படி? அவர் என் தாத்தா. நீ தாத்தா என்றால் அவரை கொல்ல உனக்கு நெஞ்சிலே விருப்பம் இல்லை. ஆம், பிதாமகரை கொல்ல எனக்கு விருப்பமில்லை. என் கை செயல் இழக்கிறது. பாசமுள்ள தாத்தாவை நான் ஏன் இப்படி அர்ஜுனா? நீ பேரன் தாத்தா பாசம் என்கின்றாய். ஆனால் உன் தாத்தாவோ தர்மத்தின் தலையை வெட்டி வீசுகின்றார். அதற்கென்ன சொல்கின்றாய்? பார்த்தா, பிதாமகரை பாண்டவரிலே நீ மட்டுமே கொல்ல ஆற்றல் உள்ளவன். ஆம், நீ மட்டும் தான் கொல்ல முடியும். ஆம் பார்த்தா. கேசவா, என்ன செய்வேன்? பார்த்தனின் கை பார்த்தன் சொன்னபடி கேட்கவில்லையே. விழிகள் குறிவைக்க
மறுத்து விடுகின்றதே. பானம் செலுத்த குறிவைக்கிறேன். வைத்த குறி நோக்க கண்கள், பாழும் கைகள், பார்த்தன் காண்டீபம், அதோடு இந்த மனமும் செயல் மறக்கின்றன. சரி பார்த்தா, உன் வில் பிதாமகருக்கு எதிராக நிற்காது. நான் மறுக்கவில்லை கேசவா. பிதாமகரை கொல்ல என் கை எழவில்லை. உன் கை எழாது. சொந்த பந்த உணர்வுகள் உன் கையை தடுப்பதா? பிதாமகரை நானே கொன்று விடுகிறேன். பார்த்தா, நான் ஆயுதம் எடுக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் கேசவா? போரிலே ஆயுதம் ஏந்துவதில்லை என்ற உன் வாக்கை நீயே மீறுகிறாயா? என் வாக்கை நான் மீறும் அளவுக்கு ஒரு வாய்ப்பளித்தது நீதான். மாதவா, இப்படி நீ மாறுவது தர்மமா? இப்படி நீயே வாக்கினை மீறி அதர்மம் செய்வதா? பார்த்தா, இந்த தர்மம் அதர்மம் என்ற எல்லைகளை மீற பொறுப்பற்ற நீதான் என்னை தூண்டுகிறாய். நானா? ஆம், நீதான். பார்த்தா, நான் ஆயுதம் ஏந்துவதில்லை என்று சொன்னேன். எதனால்? உன் மீது உள்ள நம்பிக்கையால் தான். இந்த தர்ம யுத்தம் உன்னுடைய பங்கேற்பினால் தான் வெற்றி பெறும் என்று. மேலும் நீ என் நண்பன் என்பதால் போரிலே வரும் பெருமை உனக்கே வர நினைத்தேன். மிக்க வருத்தம், பரிதாபம். இதில் உன் தாத்தா என்ற பாசத்திற்காக இன்று மாண்புமிக்க தர்மத்தையே பலி கொடுக்கிறாயா? புதிர் போடாதே கேசவா. எனக்கு என்னதான் சொல்கிறாய்? அர்ஜுனா, தன் மூத்தோர்களுக்கு ஆதரவு காட்டுவது தர்மம்தான். மூத்தவர் என்பவர் நெறிகெட்டு நேர்மையற்று போகும்போது அப்படிப்பட்டவரை கொல்வதும் தர்மம்தான். உனக்கு பிதாமகர் மீது உள்ள பாசத்தால் அதர்மம் செய்கிறார். அதுபோல் நானும் உனக்கு துணை இருந்தால், நண்பனே, நான் இந்த பூமியில் கிருஷ்ணாவதாரம் எடுத்ததற்கு அவசியமே இல்லை. இப்போது நானும் வாக்கு மாறாதிருந்தேன் என்று வைத்துக்கொள். இந்த பார்த்த சாரதியின் கண் முன்னே தர்மம் அதர்மத்தால் அழிந்து விடாதா? அப்போது என் அவதார நோக்கமே வீழ்ந்தானே. அர்ஜுனா, போதுமா உன் பிதாமகரின் பாசம்? பார்த்தா, இப்போது கூட நீ உன் பிதாமகரை கொல்ல மாட்டாயா? கொல்லாதே. நீ பாசம் என்ற குழிக்குள்ளே விழுந்து கோழையைப் போல் இப்படியே வாயை மூடிக்கொண்டிரு. நண்பா, நான் பாசம் என்ற திரைக்குள் மறைந்த பாண்டவர் அடிவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. பார்த்தா, தர்மத்தை அதர்மம் அழிக்க விடமாட்டேன். நான் போகிறேன். நான் போகிறேன் பிதாமகரை வதம் செய்ய.
மன்னா, பிதாமகரை கொல்வதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் சுதர்சனத்தை ஏந்தி விட்டார். நில் கேசவா. கேசவா, நின்று விடு. போக வேண்டாம் மாதவா. கேசவா, நின்று விடு. போக வேண்டாம். பகவான் கிருஷ்ணரே சொன்ன சொல் மீறுகிறாரா? நின்று விடு கேசவா, நின்று விடு. நின்று விடு மாதவா, நின்று விடு. நின்று விடு கேசவா, நின்று விடு. நின்று விடு கேசவா. நின்று விடு மாதவா, நின்று விடு மாதவா, நின்று விடு. மாதவா, நின்று விடு. நின்று விடு. நீ சொன்ன சொல்லை மறந்து என்ன செய்கிறாய் நீ? என்ன செய்கிறாய் நீ? உலகம் சொல்லும் அல்லவா மாதவன் சொன்ன சொல் மீறினான் என்று. நாளைய இதிகாசம் என்னை பழிக்கட்டுமே. கிருஷ்ணன் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்று. அர்ஜுனா, பாரெல்லாம் என்னை பழிக்கும் அல்லவா, அதை விட்டுவிடு. பார்த்தா, அதர்மம் வெல்வதற்கு, தர்மத்தை வீழ்த்துவதற்கு நான் இடம் தரவே மாட்டேன். மானிடனாக அவதாரம் நான் இங்கே ஏன் எடுத்தேன்? இந்த நெறி கெட்டவர்களை வாழவிடக் கூடாது என்று. நான் பிறந்ததே தர்மத்தை காக்கும் தொண்டு செய்வதற்காக. நீ பார்த்தா, தர்மத்தை வளரவிடக்கூடாது என்று நினைப்பவனை நான் விட மாட்டேன். ஆசையின் கையிலே அகப்பட்டவன் அதர்மம் என்ற இருட்டுக்குள் தானே மாட்டிக்கொள்கிறான். நண்பன் என் அர்ஜுனனைப் போல் கோழையாகி விடுகிறான். அப்போது நானே வருகிறேன் தர்மத்தை உடனிருந்து காக்க. இப்போதும் கூட நான் அதர்மத்தின் இருட்டிலிருந்து நியாயங்கள் என்ற தீபத்தை அணையாமல் காக்கத்தான் வந்தேன். ஆகையால் வேறு வழியின்றி பார்த்தனே இந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்தேன். எடுக்காதே கேசவா. மூலமே முறை மாறினால் காலம் அதை தாங்காது. காரணம் நான் அல்ல, காரணம் நீதான். உனக்கு மீண்டும் மீண்டும் சொன்னேன். மீண்டும் மீண்டும் உன்னை தர்மத்தின் பாதைக்கு கொண்டு வர முயன்றேன். பார்த்தா, நீ மீண்டும் மீண்டும் பழைய நிலைக்கே போகின்றாய். இந்த தர்ம யுத்தமே ஒரு வலிமையுள்ள அர்ஜுனனை பொறுத்தே நிகழ்கிறது. பொய்யாக்கி விட்டாய் அந்த எண்ணத்தை. தேர் மீது அமர்ந்தவனை கீழே இறக்கிவிட்டாய் அர்ஜுனா, கீழே இறக்கிவிட்டாய். மாதவா, மாதவா, நான் அவ்வாறு செய்வேனா? உனது செயல்பாடுகள் தானே என்னை உடைத்தது. இனி உன்னை நம்புவது அழகல்ல அர்ஜுனா. பிதாமகர் உயிரோடு இருக்கும் வரை நீ உன் கடமையை செய்ய முடியாது. ஏனெனில் பிதாமகரை எதிர்த்து நீ வில்லெடுக்கும் போது, போர்க்களத்திற்கு நீ முதலாக வந்தபோது எப்படி அழுதாயோ அப்படியே இன்றும் அழுகிறாய். பிதாமகரை நீ பார்த்தவுடனேயே உன் பாச உணர்வுகள் விடுத்துக் கொள்கின்றன அர்ஜுனா. உன் வசத்தில் நீ இல்லை. இனிமேல் நான் இப்படி அழவே மாட்டேன் கேசவா, அழவே மாட்டேன். சொல்லாதே அர்ஜுனா, பக்கத்திலிருந்து பார்க்கிறேனே. உன் போன்றவனின் நடுங்கும் கைகள் தர்மத்தை காக்க வலிமையுள்ளதல்ல. பிதாமகரின் நினைப்பே உன்னை கோழையாக்கி குழியிலே தள்ளிவிடுகிறது. போதும் போதும் சக்கரதாரி, மீண்டும் எனக்கு வாய்ப்பை கொடு. ஒரே தடவை வாய்ப்பை கொடு. பார்த்தனை நம்பு. பார்த்தனின் மடமைக்காக உன் திருவாக்கை புறம் தள்ளாதே. சக்கரத்தை விடுவதற்கு இனி தேவையில்லை. என் பொறுப்பை நான் நிறைவேற்றுகிறேன். நான் காண்டீபன் என்பதை நிரூபிக்கிறேன். என்னை மன்னித்து விடு மதுசூதனா. பார்த்தனை மன்னித்து விடு. அந்த சுதர்சனத்தை திருப்பி விடு.
உன்னை நம்பலாமா அர்ஜுனா? செல்வோம் கேசவா, திரும்பி உன் தேருக்கு செல்.